நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என்னே தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. ஜெபம் பண்ணு. சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனும் பலனும் கிருபையும் இரக்கமும் மன ஒழுக்கம் நீடிய சாந்தம் தயவுள்ளவரையும் துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரையும் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்களுக்காய்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைகளுக்காய்மை சூத்திரிக்கிறோம். வர்ஷிப்புக்காய்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. காணிக்கையின் பகுதி, அறிப்பகுதி எல்லாவற்றையும் ஆண்டவரே, இந்த நாள் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் தேவ பிரசன்ன மகிமை ஆண்டவரே வல்லமை அபிஷேகம் இருந்து ஆளுகை செய்யும்படியாய் துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே உடைய பிரசன்னம் ஆண்டவரை இறங்கும்படியாய் செபிக்கிறோம். வல்லமையான கிரியைகளை நடப்பிப்பீராக ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே, இது உடைய ஆண்டவரே ரத்தம் சிந்தி மீட்டெடுக்கப்பட்ட சபையா இருக்கிறது ஆண்டவரே. இதில் உடைய வல்லமைகள் வரங்கள் ஆண்டவரே ஊற்றி ஆவியானவர் அசைவாடி இந்த சபை ஆண்டவரே பலுகி பெருகும்படியான கிருபையை செய்வீராக. ஆவியானவரே வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடங்கொண்டு பெருகுவா என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. தடைகளெல்லாம் மாற்றி வழிநடத்துங்க. கர்த்தருடைய கிருபை பெரிதா என்று வழிநடத்தி ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தன் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே
தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இரு கரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் இந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் இந்த சங்கீதமானவர். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறப்பா. நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை துதிக்கிற ஆண்டவரே. செய்த நன்மைகள் 1000 அப்பா. அதை நினைத்து நினைத்து துதிக்கிற ஆண்டவரே. ஓ, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறது என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே. அந்த கிருபைக்காய் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் அங்க வேடிக்கை பார்க்காதபடிக்கு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, ஓ ராஜா, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. ஓ, நீ நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர் ஆண்டவரே. ஓ, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, துதிகளை மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் தூயாதி தூயவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஓ ஹalleluya. நன்றி நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே. ஓ ஹalleluya. நன்றி நன்றி நன்றி. நீர் வாரும் ஆண்டவரே. ஹalleluya. நபரப சந்தரப. நன்றி 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 ஆண்டவரே. உம்மை நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. சோதரம் 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 சோதரம். ஓ, துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிற நீங்கள் தூயாதி தூயவரே, உமக்கு நன்றி நன்றி. எங்கே நாமத்தினால் 2 அல்லது 3 பேர் கூடுவார்களோ அவர் நடுவே வருவேன் என்று சொன்ன தெய்வம், ஓ இந்த நாளில் எங்களை மத்தியில் இறங்கும்படியாய் கூட ஆண்டவரே. ஓ, நீர் இறங்கி வரும்படியாய் கூட ஆண்டவரே. ஓ, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நீர் வந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ, நீர் வந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ ஷம்பரபாலா. நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு. ஓ ஹalleluya. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் தேவன் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் தேவன் என்னோடு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ அவங்க பாசமுள்ள ஒரு மரம் கூட வரும். மாறாவின் நீரை
என்னோடுண்டே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நீ என்னோடு மேகஸ்தம்பம் மேலே நின்று பாதுகாக்குது, பாதை காட்ட பாதர் எல்லாம் கூட சொல்லுது. மேகஸ்தம்பம் மேலே எல்லா கரையில தட்டி பாதை காட்ட பாதர் எல்லாம் கூட செல்லுது. ஓ அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். ஆமாங்க, எல்லாரும் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கும்போது எல்லா பிரச்சனை போராட்டத்தையும் ஒரு செகண்ட்ல நம்மளால முறியடிக்க முடியும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஜெபமும் துதியும் நம்மளோடு கூட இருக்கும் என்றால் நம்மளுடைய எல்லா பாதைகளையும் நம்ம கடந்து வரலாங்க. அதுக்குதான் துதி ஆராதனை. துதிக்கும் போது நம்ம அதிகமாக பலனை பெற்றுக்கொள்கிறோம். அந்த பலன் தான் நம்மளை, அந்த கிருபை தான் நம்மளை நடத்துது இல்லையா? அந்த கிருபைக்காக தான் துதிங்க. கண்களை மூடுங்க, யாரையும் வேடிக்கை பார்க்காதீங்க அப்படியெல்லாம் சொல்றதுங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. துதிக்கும் போது எரிகோ கோட்டைகள் எப்படி தகர்ந்து விழுந்ததோ அதே போலதாங்க நம்மளோட பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் ஒரு சமத்துல ஓரமா வச்சுட்டு, நான் இப்ப துதிக்கிற ஆண்டவரே, நான் போறதுக்குள்ளா என் பிரச்சனைகள் உடைந்து ஒரு தரைமட்டமாய் ஆகும்படியா என் தேவ உதவி செய்யும்படியா செபிக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் துதிக்கும் போது ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறார் இல்லையா? எல்லாம் நன்றி சொல்லி ஆண்டவர் வாயை திறந்து, அப்பா அப்படி கிருபை பெரியது ஆண்டவரே, அந்த கிருபைக்காய் நன்றி சொல்ற ஆண்டவரே, அந்த இரக்கத்துக்காய் நன்றி சொல்ற ஆண்டவரே, அந்த மன உருக்கத்துக்காய் நன்றி சொல்ற ஆண்டவரே. எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் ஆண்டவரே, ஆனாலும் நீர் என்னை விட்டு விலகாத தெய்வம், என்னை தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே நீர். அப்பா உம்முடைய அன்புக்கு ஈடே இல்லை ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு ஈடே இல்லை என்று சொல்லி ஆண்டவரே நன்றி சொல்லுகிறப்பா. ஆயிரங்கள் 10,000 வந்தால் ஆண்டவரே, நன்றியோடு கூட சந்தனமா நன்றி 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 ஆண்டவரே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன், உன்னை நிறைவேற்ற வந்து விட்டார். அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி பிறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்த்து போய்விடும், இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்த்து போய்விடும்,
இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுவே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவேற்றும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுவே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுவே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நீயாய் பொழிந்திடுவே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடும். எல்லா விசுவாசமும் பாடலாமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்த்தே போகுதே, இடங்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்த்தே போகுமே, இடங்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுதே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நன்றியோடு அற்புதம் கண்டிடுவாய். நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எல்லாம் விசுவாசமா வழிகள் எல்லாம் இன்னி திறக்க போதுங்க. இந்த நாள் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஓ ஆராதனை 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 ஓ ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே எபினேசரே, இதுவரை எல்லாம் கேட்கலாமா? ஆண்டவரே இதுவரைக்கும் உதவி செஞ்சிரே. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஓ ஆராதனை 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 ஆராதனை
ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஓ ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஓ சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேயோ. ஆராதனை 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 ஆராதனை. யோசனையில் யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை. செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா. கண்மணி போல் காப்பவரே பாடுங்க எல்லாரும், எல்லாம் பாடுங்க, எல்லாம் பாடுங்க. போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 ஓசன்னா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா ஆவியானோட கரத்துல ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. Praise. Praise Lord. நன்றி நன்றி நன்றி. அப்படியே கரத்தை உயர்த்தி நீங்க ஆராதனைக்கு கொஞ்சம் சீக்கிரமாய் வர பிரயாசப்படுங்க. ஆராதனை டைம் வந்து 8 to 10 தான். அதில் பாட்டு, ஆராதனை, ஒர்ஷிப் இது மாதிரி அறிவிப்புகள் எல்லாம் பாதி போயிடும். அதனால் நேரம் செய்திக்கு குறைவாயிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உதவி செய்ய உங்களை அன்பாய் தயவாய் கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம் நம்ம ஒரு வாக்குத்தத்தமாக தியானிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். என்ன சொல்றார்? என்னடா துன்மார்க்குடைய வீட்டில் என்ன இருக்குதா? கர்த்தரின் சாபம் இருக்கிறது. நீதிமானுடைய வாசஸ்தலையோ அவர் என்ன செய்யறாருங்க அப்படின்னா, வாசஸ்தலம் அப்படின்னா வீடு, ஸ்தலம், தங்கியிருக்கிற இடம், ஆபீஸ், ஒர்க் பண்ற இடம் அல்லது வியாபாரம், தொழில், எதெல்லாம் நீங்க அதாவது வைத்திருக்கிறீங்களோ அவை எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்றார். அது எப்படி ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னா, நீதிமானுடைய வாசஸ்தலங்கள் அப்படின்னு சொல்றார். நீதியோடு, நியாயத்தோடு, உண்மையோடு, உத்தமத்தோட நாம் நடக்கும்போது நீதிமானுடைய வாசஸ்தலங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னார். வாசஸ்தலம் அப்படின்னா அதாவது மேல் கூரையிலேருந்து கீழே எல்லா ரூம்களும், எல்லாம் நம்ம சமையல் பண்ற இடம் எல்லாமே ஆசீர்வாதமா, அது ஆசீர்வாதமா இருந்தால் தான் ஆசீர்வாதமா குடும்பம் இருக்கும். ஒருவேளை பெட்ரூம் மட்டும் ஆசீர்வாதமா, பாத்ரூம் சரியா இல்லைன்னா வலிக்கு கீழே விழுந்து அதுக்கப்புறம் சாபம் வந்துடும். இல்லை
எல்லாத்தையும் சுத்தம் பத்தமாக வச்சுட்டு பெட்ரூமே சரியாக வைக்கலைன்னா அதுலேருந்து கட்டிலேருந்து விழுந்து நிறைய பேர் கூட கால் உடைஞ்சு போன ஆளெல்லாம் நிறைய பேர் இருப்பான். அப்போது வாசஸ்தலங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னா ஆண்டவர் சொல்கிறார். ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம் எல்லாருக்குமே. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், என்னப்பா ஒரு ஆசீர்வாதத்தை பற்றியே பேசுகிறாரு அப்படின்வாங்க. ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றும் உலகத்தில் எதுவுமே இல்லை. இல்லையா? நம்ம கையில் கட்டினுக்கிற வாட்சி கூட எப்படி இருக்கணுமாங்க? ஆசீர்வாதம். தேடி வாங்குறோம்ல, இது மாதிரி நல்ல வாட்சாக வேணும், ஒரு 2500 வாட்ச் வேணும், ஒரு 10,000 ரூபாயில் ஒரு வாட்ச் வேணும், இப்படியெல்லாம் நாம் சொல்கிறோமே. ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஒரு வாழ்க்கையும் எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பே எதுவுமே கிடையாது. அப்போ ஆசீர்வாதம் தான் ஆரம்பமே ஆதி ஆரம்பத்திலே ஆரம்பித்து அது கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தல் வரையில பரலோகம் போய் சேரு வரையில ஆசீர்வாதம். நடுவில் பாடுகள் உபத்திரம் இருக்கும். வீடுனா கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், கண்ணீர் இருக்கும், கூடல் இருக்கும், நெருக்கம் இருக்கும், புருஷ மனைவிக்கு, அப்புறம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கோபம் இருக்கும், கொஞ்சம் சாபம் இருக்கும், கொஞ்சம் அதாவது தாழ்மை இருக்கும், கொஞ்சம் வைராகம் இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் கட்சினா ஒன்றா சேர்ந்துருவோம். உலகத்தில் சொன்னா இல்லையா, ஒன்று சாவில் சேரணும், ஒன்று வாவில் சேரணும்னா வாழ்க்கையில் கல்யாண கட்சியில் சேரணும், இல்லை அதாவது சாவு மாதிரி துக்கமான நிகழ்ச்சியில் ஒன்றா சேருவோம், சண்டை போடுவோம். இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும். அது 60 வயசோ 70 வயசோ எத்தனை வயசுல நம்மளை வச்சிருக்கிறாரோ அத்தனை வயசுக்குள்ள இதெல்லாம் நடக்கும். ஆனா இது எல்லாவற்றுக்கும் இதில் வாழ்க்கை என்பது புருஷ மனைவி, குடும்பம், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், பேத்திகள், எல்லாமே குடும்பம். இதுக்கு நடுவில் 1008 கதை நடந்துகிட்டே தான் இருக்கும். அது போல ஆதி ஆமத்தில் வெளிப்படுத்தல் வரையில ஆசீர்வாதத்தை தான் வச்சுக்கிறாரு. ஆசீர்வாதத்துக்கு நடுவில் நாம் வாழ்கிற வாழ்க்கை கட்டுப்பாடாய் வாழணும், உண்மையாக வாழணும், தியாகமாய் வாழணும், தான தர்மம் பண்ணணும், அதுக்கப்புறம் பரிசுத்தமாய் வாழணும், அதோடு கூட இல்லாமல் விதிமுறைகளை பயன்படுத்தி வாழணும். கிட்டத்தட்ட பழைய ஏற்பாட்டில் வரைக்கும் 640 பிரமாணங்கள் இருக்கிறது. அது எல்லாம் போன வாரம் கூட சொன்னோம் இல்லை, அவ்வளோ பிரமாணங்கள். அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. அதையும் கடைபிடிக்கணும். குடும்பத்தை நல்ல முறையில் வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும், நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்கணும், பெரியவர்களை எப்படி மதிக்கணும், சின்னவர்களை எப்படி மதிக்கணும், இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தாதான் இது குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற கதை. ஆதி ஆமத்தில் வெளிப்படுதல மனுஷனை உண்டாக்குனார், படைச்சார், ஆண்டு கொள்ளுன்னு சொன்னார், ஆசீர்வச்சிட்டு போயிட்டார். இப்போ அதுக்கு எல்லாம் உனக்கு தான் அப்படின்ட்டார். இப்போ இதுக்கு நடைமுறையில் போகும்போது வரும்போதெல்லாம் நிறையா இருக்கும். பஸ்ஸில் ஏறுறோம், அப்போன்னு ஏதோ ஒரு பஸ் நேற்று கூட திருவேத்தூர் மெட்ரோ தேரடி மெட்ரோவில் லாக் ஆயிடுச்சு. மெட்ரோ ட்ரெயின் திறக்க முடியாத ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு. ஆமாம், ஏசி இருந்ததுனால தப்பிச்சாங்க. ஏசி இல்லைன்னா அதாவது வெளிக்காற்று வராமல் உள்ள மயக்காட்சிட்டு இருப்பான் நிறைய பேர். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போது இதெல்லாம் நடைமுறை என்பது இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கிடையாது. நான் ஆரம்பிச்ச உடனே பிறந்த உடனே சாகுற வரைக்கும் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், ஒரு பிரச்சனை நான் பார்க்கவே கூடாதுன்னா எந்த மனுஷனுக்கு அப்படி வரவே வராது. கட்டாயம் வரும். அதனால்தான் யோவான் அழகா சொல்லிட்டு போனாரு. யோவான் 16ஆம் அதிகாரம் 31 கடைசியில் ஒரு வார்த்தை சொன்னார், உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படின்னா இதெல்லாம் இருக்கும். வாழ்க்கைனா இருக்கும். கல்யாணம் ஆனால் பிள்ளை பெருக்கணும், பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு பெண் பிள்ளைகள் பட வேண்டிய வேதனை கண்டிப்பா இருக்கும். அது பட்டாதான் ஒரு வாரிசு உலகத்துக்கு வரும். அந்த பத்திரம் வாண்டா, அந்த வலியெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது, அதெல்லாம் என்னால் சுமந்து போக முடியாது, ஐயோயோ எனக்கு என்ன ஆயிடும், எனக்கு அப்படியெல்லாம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்லாம் இந்த ஒரு வாரிசு உலகத்துக்கு வர, இதெல்லாம் கஷ்டம். அதே அதில் ஆரம்பித்து வெளிப்படுத்தல் வரையில் போய் சேர்ற இடம் வரைக்கும் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் இல்லாமல் எந்த ஒரு மனுஷனுமே பார்க்கவே முடியாது. அது ஆரம்பம் முடிவு எல்லாமே இதுக்கு நடுவில் இவையெல்லாம் வரும் போகும். ஆமாம், பாக்கெட்டில் 500 ரூபா வச்சுருப்போம், அது சில்லறை மாற்றினா அது வெறும் 300 ரூபாய் ஆகிடும். அப்போ அது இன்னொருத்தவனுக்கு போகுது, நம்ம பாக்கெட்டில் சில்லறையா 300 ரூபாய் வந்துடும். இதெல்லாம் இருக்கும். 500 ரூபா மாற்றவே மாட்டேன், அப்படியே வச்சிருப்போம். நீ பிச்சைக்கார மாதிரியும் பட்டினியாக தான் இருக்கணுமே தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உலகம் இதெல்லாம் இருக்கிற எல்லா உலகத்தில் உபத்திரம் உண்டு, எல்லாம் இருக்கும். எங்கேயோ பிறந்த ஒரு பொண்ணை எங்கேயோ பிறந்த ஒரு பையனை ஒன்றா சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வாழ்த்துறானா, அது அங்கே இருக்கிற கதையை தான் கொஞ்ச நாளைக்கு பேசினுக்கோ, இவர் இங்கே இருக்கிற கதையை கொஞ்ச நாள். இது 2 பேரும் ஒன்றா சேர்றதுக்கே பல ஆண்டுகள் ஆகும். மனசில், அதாவது வாழ்க்கையில், சரீரத்தில், இன்னும் அதாவது சொல்ல போனால் அதாவது சூழ்நிலைகள் மத்தியில் ஒன்று இணையறதுக்கே ரொம்ப காலம் ஆகும். ஆமாம், ஏதோ புருஷ மனைவி ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் மனசளவுலையும் உடல் அளவிலும் எல்லாத்துலேயும் ஒன்று இணையத்துக்கு பல ஆண்டுகள் ஆகும். அது ஒன்றும் அதனால உடனே தேவையில்லை, நீ வானா நீ போ, நீ கல்யாணம் நாள் முடியாது, வேஸ்ட்டு அப்படின்னெல்லாம் அத்து விட்டுலாம் போக முடியாது. வாழ்க்கைனா இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதே போல் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்பாடுகள் வரையில் எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்காக எனக்காக கொடுத்துட்டு போனால் இதுக்கு நடுவில் இதெல்லாம் அனுபவிக்கும் போது நிறைய பிரச்சனை வரதான் செய்யும். மாற்றமே பண்ண முடியாது. ஆண்டவருக்கு குறையெல்லாம் பேச முடியாது.
அவர் என்னப்பா என்ன இப்படி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நாட்டுக்கு நாடு, வீட்டுக்கு வீடு, எல்லா பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதெல்லாம் கடந்து போனதான் வாழ்க்கை. இதெல்லாம் கடந்து போகும்போது தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்போ நமக்கு இந்த நீதிமான் வாசஸ்தலங்கள் எப்படி இருக்கணும்? ஆசீர்வாதமாய் நம்ம வாழணும்னா அதுக்கு சில நிபந்தனைகள் எல்லாம் வச்சிருக்கிறார். அதை தான் ஒன்று ஒன்றா சொல்கிறோம். போன வாரம் சொன்னோம், 1ஆம் தேதி சொன்னோம், இந்த வாரம் ஒன்று சொல்கிறோம். அந்த நீதிமானுடைய, அதாவது நல்லவர்கள், பரிசுத்தமான நீதிமான்கள் தான் நல்லவர்கள், பரிசுத்தமானவர்கள், உண்மை உள்ளவர்கள், நியாயமானவர்கள். இன்னும் சொல்ல போனா, அதாவது உலகத்துல பயந்து நடக்கிறவர்கள், பயபக்தியார், இப்படி நிறைய அதுக்கு ஒரு பதம் வந்துகிட்டே இருக்கும். நீதிமான் அப்படின்னா ஒரே பதம் தான், அதுக்கு நிறைய அர்த்தங்கள் வந்துகிட்டே இருக்கு தமிழ்ல. அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த நீதிமானுடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தார். இப்போ இன்னைக்கு இந்த நீதிமான் யாரு அப்படின்னு நிறைய காரியங்களை பார்க்குறோம். நிறைய இருக்குது. அதுல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு போதுமானதா 1-2 மட்டும் சொல்றேன். இப்ப மறுபடியுமா ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசி. இதுல என்ன சொல்றார்? நீதிமான் என்ன ஆசீர்வாதத்தை பெறுவா அப்படின்னு இதுல போட்டிருப்பார். அதை அடிப்படையை வச்சுதான் பேசுறேன். ஏசாயா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்றாரு பாருங்க. என்னங்க? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு போய் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, சொல்லுங்க. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை என்ன செய்வார்கள்? நீதிமானா வாழறவனை பார்த்து நீங்க சொல்லுங்க அப்படின்ற, என்ன உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்க. இப்போ அடுத்தது, அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை, அதாவது செய்கையின் பலனை. கிரியைன்றது என்ன? ரோட்ல போறோம், ஐயா கொஞ்சம் உதவி செய்ப்பா. இப்பெல்லாம் ரொம்ப சர்வசாதாரண அந்த பிச்சை எடுக்கிற கும்பல் நிறைய ஆயிட்டா. ஒரு காலத்துல எங்கன்னா ஒரு இடத்துல தான் இருப்பான். ஆமா, இன்னைக்கு சும்மா அப்படி காலையில ஒரு டீ கடைக்கு போனா டீ கடையில 4 பேர் இருப்பான். யாருன்னே தெரியாது. சார் ஒரு டீ வாங்கி கொடு சார். டிஃபன் கடைக்கு போனா சார் 2 இட்லி வாங்கி கொடு சார், பசி எடுக்கு. நல்லா தான் இருப்பாங்க. கை ஒழிஞ்சு கால் ஒழிஞ்சு அதெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் சர்வசாதாரணம், அது ஈஸி ஆயிடுச்சு. 10 பேர்கிட்ட வாங்கினா அதுவே பெரிய பாக்கியம் தானே. ஒரு சிலர் டீ கூட கேட்க முடியாது. சார் ஒரு டீ குடிக்க ஒரு 10 ரூபாய் கொடு சார். அப்ப 4 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் வாங்கிடும். 40 ரூபாய் வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு 30 ரூபாய் பாக்கெட்ல போட்டு போயிடலாம். இது நிறைய காரியம் இருக்குது. இதே திருவத்தூர்ல 10 ரூபாய்க்கும் டீ கொடுக்குற கடை இருக்குது, 12 ரூபாய்க்கு டீ கொடுக்குற கடை இருக்குது, 15 ரூபாய்க்கு டீ கொடுக்குற கடை இருக்குது, 20 ரூபாய்க்கு டீ கொடுக்குற கடை இருக்குது. உங்களுக்கு தெரியுமா? நிறைய டீ கடை இருக்குது. ஒவ்வொரு கடைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஒரு கேட்டு கொடுக்க, எவ்வளவு சார்? ரொம்ப இல்லை சார், 10 ரூபாய் தான். நீ எவ்வளவு சார்? 20 ரூபாய் சார். 20 ரூபாயா? ஆமா சார், கேஸ் ஏறிடுச்சு. இப்ப 10 ரூபாய் டீ காரணம் கேஸ் ஏறலையோ? இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது உலகம். இப்போ இந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் இதுதான் இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றார், நீதிமானுக்கு போய் சொல்லுங்க, அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை என்ன செய்வாங்க? அனுபவிப்பாங்க. அப்போ நாம நல்லவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர். நீதிமானுக்கு இவ்வளவு அர்த்தம் வந்து நான் சொல்றதெல்லாம், நீதிமான்னா நல்லவர்கள், நீதிமான்னா பரிசுத்தம், நீதிமான்னா அதாவது செம்மையானவர், நீதிமான்னா பயபக்தி உள்ளவர், நீதிமான்னா கடவுளுக்கு பயப்படுவன், நீதிமான்னா 4 பேருக்கு தானம் தர்மம் செய்யறவன், நீதிமான்னா அதாவது வாங்கின கடனை ஒழுங்கா கொடுக்குறவன், நீதிமான்னா கடன் வாங்காத இருக்கிறவன், நீதிமான்னா 4 பேரை பார்த்து மனதுருகிறவன், நீதிமான்னா அந்த கஷ்டத்துல நாமளும் ஏதாவது உதவி செய்யணும் எண்ண முடியவன். நல்ல சமாரியன் கதை எதுக்கு சொல்றாங்க? பைபிள்ல வாசிக்கிறோம் இல்ல, நல்ல சமாரியன்னா 5 பேர் போயிட்டா, நல்ல சமாரியன் ஒருத்த வரான், அவன் பார்க்கறான், தன்னுடைய ரதத்தை விட்டு இறங்குறான், ஒரு கர்சிப்பு எடுக்கிறான், அவன் காயத்தெல்லாம் போய் துடைக்கிறான், தூக்கி வண்டியில் உட்கார வைக்கிறான், பக்கத்துல ஒரு சத்திரம் இருக்குது, அதில் கொண்டு போய் சேர்க்கறான். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இவனுக்கெல்லாம் உதவி செய்ப்பா அப்படின்னு சொல்றான். இந்த வச்சுக்க ஒரு 2 ரூபாய், நான் போய் திரும்பி வரேன், அதிகமா செலவு பண்ணா நான் வந்து தரேன் அப்படின்னு சொல்றான். அவன் தான் நல்ல சமாரியன்னா வேதத்துல சொல்றோம். அப்ப நல்ல சமாரி யாரு? நீதிமான். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஒரு போதகர் போனாரு, ஒரு ஆசாரியம் போனாரு, அவன் லேவியம் போனா, எல்லாரும் போனா. இவங்க எல்லாம் பைபிள் பிரசங்கம் பண்றவங்க தான் லேவியனும் ஆசாரியனும். அவன் கூட கடந்து போயிட்டா. ஆனா தூரமா இருக்கிற அந்த ஒரு மனுஷன் வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு போனான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீதிமான் இப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா இந்த நீதிமானுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் இருக்கும், சொல்லுங்கள். இப்ப அதான் சொல்றாரு, நன்மை உண்டாகும், பலன் அனுபவிப்புல போய் சொல்லுங்க. 4 காரியத்தை சொல்ல போற வேகமா. ஒரு மனுஷனை குறிச்சு ஒரு நாள் இங்க வாசனம், நீதிமான் நீதிமான் சொல்றீங்களா ஆண்டவரே, யாரை காட்டுறது அப்படின்னு போது ஒரு நாள் திடீர்னு அந்த வார்த்தை மனதுல வந்தது. பைபிள் வச்சுக்கிட்டு வாசம் போது டக்குன்னு அதை எடுத்து பாருங்க. ஒரு 4 காரியம். 1 சாமுவேல் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 24ஆம் அதிகாரம், 24ஆம் அதிகாரம்
இதுல ஒரு சம்பவம் இருக்கிற, யாராவது வாசிக்கக்கூடியவங்களா இருந்தா ஆண்களோ பெண்களோ இதுல ஒரு பகுதியை வாசிங்க. 24 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையில யாராவது வாசிக்கக்கூடியவங்களா இருந்தா வாசிங்க. 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரை கொஞ்சம் வாசிங்க. வாசிருங்க. அல்லேலூயா. இது ஒரு சம்பவம், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இதுல என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது சவுலும் தாவீதும் 2 பேர். இப்போ ராஜா சவுலா இருக்கிறார், தாவீது ராஜா இல்லை. இப்போ ராஜாவுக்கு உதவி செய்ய போனவன், நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒரு கதை இப்படி சொல்லுவாங்க. ஒரு அம்மா கல்யாணம் பண்ண போனாங்களாம், தாய் வீட்டுக்கு வந்து போகும்போது எல்லாரும் விசாரிச்சுக்கிறாங்க, எப்படிக்கிறீங்க, நல்லா கரியா, வீட்டுக்காரர் எப்படிக்கிறார், எல்லாம் எப்படிக்கிறாங்க, நல்லாருமா அப்படின்னு. கடைசியா போகும்போது ஒரு அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, எப்படிமா இருக்கிற, என்னம்மா ரொம்ப கரைஞ்சிட்ட, மாமியார் சரியா போடலையா, புருஷன் சரியா பாத்துக்கலையா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. போய் அந்த அம்மா ஒரு கடிதம் எழுதுறாங்களா, எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு கடைசியா ஒரு விசாரிப்பு, என்னை பார்த்து என் மாமியார் சோறு போடலையான்னு கேட்டாங்களே, அந்த அம்மாவை நான் விசாரிச்சுதா சொல்லுங்க அப்படின்னு முதல்ல. அதாவது தாயை விசாரிக்கல, தகப்பன எதுவுமே இல்லை, முக்கியமா அவங்க தான் என் மேல ரொம்ப அக்கறையா கேட்டாங்க, நீங்க எல்லாம் பொய் சொல்லிட்டீங்க அப்படின்னு மாதிரி அந்த வார்த்தை சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க, நல்லதை யாரும் எடுக்க மாட்டா, கெட்டது தான் சீக்கிரமா எடுப்பா. அல்லேலூயா. நல்லதை யாரும் என்ன செய்ய மாட்டா, எடுக்க மாட்டா, கெட்டது தான் சீக்கிரம் எடுப்பா. உலகம் அந்த மாதிரி. அப்ப இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இவன் போய் சண்டை போட்டு வரான், கோலியாத்தை வீழ்த்திட்டான். கோலியாத்தை வீழ்த்திட்டு வெளியே வரும்போது பாட்டு பாடுறாங்க. 2 பேரும் அப்படியே ஜாலியா, அப்படியே பரிவாரத்தோடு சந்தோஷமா அப்படியே கடந்து வரும்போது பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான். பிசாசு கூட சாராளை பார்த்து கேட்டான், பிசாசு கூட ஆதாம் ஏவாளை பார்த்து கேட்டான். என்ன கேட்டா, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா கடவுள்? ஆமா, கடவுள் உங்களை ஏமாத்துறாரு. ஒரே ஒரு வார்த்தை மாத்தி போட்டான். என்ன, இதை சாப்பிட்டால் நீ சாகவே சாவான்னு ஆண்டவர் சொன்னார். இப்ப பிசாசு எப்படி சொன்னா, இதை சாப்பிட்டால் நீ தேவர்களை போலவே மாறுவாய். ஒரே வார்த்தை தான். அப்படியே டர்ன் பண்ணா, இப்போ ஏவாள் அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். எப்படி ஆயிட்டாங்க, கடவுள் ஏன் என் மேல அவ்வளவு அன்பு இல்லாத ஆயிட்டாரு, இந்த பழம் சாப்பிட்டா நாங்க தேவர்கள் மாதிரி மாற மாட்டோமா, அவருக்கு பிடிக்கலையா, அவர் பொறாமப்படுறாரா, நாங்க தேவர் மாதிரி மாறுறது கடவுள் விரும்பலையா, இப்போ உடனே மாறி கற்பனைகள் போய் அது இச்சித்து அதை பண்ணி இதை பண்ணி கடைசி அந்த அம்மாவுக்கு வேற வழியே இல்லை, இந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டு வீட்டுக்காரர் என்ன பண்ணுவார், அந்த காலத்துல வீட்டுக்காரு ஆதாமும் அப்படிதான் இருக்கிறார், இந்த காலத்து வீட்டுக்காரும், உங்க பேரெல்லாம் நான் யாரும் சொல்லல, இந்த காலத்து வீட்டுக்காரரும் எப்படிங்கிறாங்க, இப்படித்தான் இருக்கிற. அந்த பழத்தை பறிச்சு அத்தான் சூப்பரா இருக்குது சாப்பிட, ஐயோ வேண்டான்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஏவாள் அம்மா எங்கன்னா போய் மேலே ஏறி உக்காந்துக்கும், இவன் தேடின்னு இருப்பான். அப்படிதானே? இப்ப அவன் கர்த்தர் சொன்னது மனசுல வச்சுக்கிட்டு கூட அதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னா, இவன் கண்டிப்பா சபிக்கப்பட்டவளா இருப்பா. இவன் வேற வழியில இருந்து வாங்கி சாப்பிட்டா இவங்க 2 பேருமே பாவிகளா இருக்கிறது நிர்வாணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நல்ல கவனிங்க. இப்போ அந்த காரியம் தான், ஒரே ஒரு வார்த்தை தான் அப்படி திருப்பி போட்டாங்க. அந்த வார்த்தை தான் பெரிய காரியம். இப்போ தாவீது கொன்றது 10000, சவுல் கொன்றது என்னது 1000 சொன்னதுதான். சவுலுக்கு ஏறி போச்சு மேல, அவ்வளவுதான். அன்னைக்கு ஆரம்பிச்சுவேன் சாகர வரையில அவன் தாவீதை அன்பாவே நேசிக்கவே இல்லை. இப்போ ஒரு சம்பவம், தாவீதை தேடிக்கிட்டு போறான். இந்த கதை பெருசா இருக்குது.
தாவீதை தேடிக்கிட்டு போறான் கொல்லுவதற்காக. அவனும் ஓடுறான், மலையெல்லாம் ஓடுறான், கிபியெல்லாம் ஓடுறான், எங்கெங்கோ தங்குறான். அவனோடு ஒரு 400 பேர் இருக்கிறான். கள்ளனும் கொள்ளைக்காரனும் ஏமாத்தணும், பொய் சொல்றவனும் துன்மார்க்கணும், குடிகாரனும் வஞ்சிக்கிறவனும் திருடுகிறவனும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டான் ஒரு 400 பேரை. இவனோடு கூட்டாளிகள் ஆயிட்டாங்க. இவன் ராஜா படையோடு வந்து இப்போ அவங்கள கொல்லுவதற்காக தேடுறான். அவன் தூரமா போயிட்டான். ஒரு இடம் வரப்போது ஒரு சம்பவம் நடக்கிறார். இந்த சம்பவம் தான் ஒரு 4 காரியத்தை நான் உங்களோட சொல்ல போறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில இது அவசியமா இருக்கணும். இது இருந்தா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிடும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாத நீதிமானுடைய வாசஸ்தலம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுன்றது இதுல ஒரு 4 காரியத்தை அவன் சொல்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதல் காரியம், இப்போ அவன் சொன்னானே நீ நீதிமான் அப்படின்னானே, அந்த வார்த்தை என்ன சொன்னாரு? அவன் சொல்லும் போது அந்த வார்த்தையில சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீ என்னை பார்க்கிலோ எப்படிப்பட்டவன்? நீ என்னை பார்க்கிலோ நீதிமான். அழகா பேசுறார் ஒரு வார்த்தைய. தாவீது பார்த்து நீ என்னை பார்க்கிலோ நீதிமான் அப்படின்னாரு. எதுக்கு சொன்னாரு? இப்போ இவன் சாதாரண ஆள் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 காரியம். முதல் காரியம் 1 சாமுவேல் 24 6வது வசனமும் 10வது வசனமும் கொஞ்சம் வாசிங்க. 1 சாமுவேல் 24 6வது வசனமும் 10வது வசனமும். கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால். இப்ப 10வது வசனத்தை வாசிங்க. 10வது வசனம். உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. ஒரே ஒரு சம்பவம். இப்போ கொல்றதுக்காக சுத்துறான். ஒரு இடத்துல மாட்டிட்டாரு சவுலு. இப்போ அதுல ஒரு சம்பவம் சொல்ற, மலை ஜலம் கழிக்கிற இடம் அப்படின்னார். ஒருவேளை இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி டாய்லெட் எல்லாம் போட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாம் வச்செல்லாம் அந்த மாதிரி இல்லை. எங்கேயோ ஒரு கெபிக்கு போறான். அவன் அந்த காலத்துல ட்ரெஸ் எல்லாம் நிறைய வாரி போட்டுன்னு இருப்பாங்க துணியில. இதை பிடிச்சிக்கிறதுக்கு இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கத்துக்கு ஒரு ஆள் விரிப்பாங்க. இப்போ அவன் கெபிக்கு போறதுக்காக உள்ள போய் ஏதோ ஒரு அதாவது காலை கடனை கழிக்கிறதுக்கு போகும்போது இவனுக்கு தெரியுது முன்ன துரத்திக்கிட்டு வர சத்ரு அங்க போறாரு. இப்போ அவர் போனாருன்னா அவருடைய வஸ்திரம் எல்லாம் கட்டாயம் வெளியில தான் வச்சிருப்பாரு. நல்லா கவனிக்கணும். அவர் அது போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் கைட்டு அந்த கெபி வாசல்ல போட்டு போவாரு. அப்போ உள்ள போய் வர்றதுக்கு லேட் ஆகும். இப்போ நீ போனேன்னா அந்த கெபியோட கூட சேர்த்து அவனை குத்தி கொன்னுடலாம் அப்படின்னு கூட இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க. இவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என் கையை போடேன். அவர் தேவனால் என்ன செய்யப்பட்டாரா? அவன் கரெக்டா மாட்டிக்கிட்டான். இப்ப தாவீது கிட்ட இப்ப 400 பேர் உள்ள கெபிக்குள்ள போனா அவன் எலும்பு கூட மிச்சம் கிடைக்காது. ஏன்னா அவன் தூரமா இருக்கிறான். ஏன்னா இங்க ராணுவம் நிக்குது. இங்க இருந்து கொஞ்சம் தூரமா தான் போய் அங்க நிக்கணும். இவன் உள்ள போகும்போது இவன் அங்க போய் அந்த வஸ்திரத்தினுடைய தொங்கலை அறுத்துக்கிட்டு வந்துட்டான்னு சொல்லுது. உள்ள போய் அறுத்துட்டு வர முடியாது. அந்த வஸ்திரங்கள் வெளியில போட்டுட்டு யாரோ ஒருத்தர் காவலுக்கு வச்சுட்டு அவன் உள்ள போயிருப்பான். இவன் காவலுக்கு வச்சுவன் கொஞ்சம் தூங்கிட்டானா இல்ல அந்த பக்கம் திரும்பிட்டானா எங்க போனானே சரியா தெரியாது. ஒருவேளை நம்மளுக்கு யார கவனிக்க போறான், யார் நம்மளுக்கு நான் தானே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கப்பட்டு கூட சோல்ஜர் அந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் தூரம் அந்த பக்கம் போய் கூட அவன் வந்திருக்கலாம். எப்படியோ எங்கே மாட்டினா இவன் சொல்றாங்க கூட வரவங்க, உன்னை கொன்னு போடுவதற்காக தேடி வர சத்துரு சவுல் உன் கையில மாட்டிட்டா கொன்னுடு அப்படின்னா அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே, அவரை கொன்று போட நான் விரும்பேன். அல்லேலூயா. ஏன் நீதிமான் ஆயிட்டான்னா இவன் கொல்றதுக்கு வரான். ஆனா இவனும் அவர் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் அவர் மேல கை போட மாட்டேன். நம்ம கூட சில நேரத்துல நமக்கு விரோதமாய் சில ஆட்கள் எழுப்பினாலும் நம்ம அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சு விட்டணுமே தவிர நாம போய் அவர்களுக்கு விரோதமா அவங்க ஒரு வார்த்தை பேசுறோம், நாம ஒரு வார்த்தை பேசுவோம், அவங்க இன்னொரு வார்த்தை பேசுறோம், நாம ஒரு கெட்ட வார்த்தை பேசுவோம், அவங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசுவோம், நாம ஒரு கெட்ட வார்த்தை. அது பாருங்க பெருசா போய் நாங்கள் 2 பேருக்குமே அதை வித்தியாசம் இல்லாத மாறிடும். உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவான், சாணி சட்டிக்கும் சாம்பார் சட்டிக்கும் வித்தியாசம் தேவை. ஆமா, சாணி வாடுற சட்டியில அதுக்கு தனியா இருக்கும், சாம்பார்னா சாப்பாடு செய்யற சட்டி அது தனியா இருக்கணும். இது ரெண்டுத்தையும் ஒன்னா பார்த்தேன்னா நீ நல்ல மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விட்டு விலகணும்.
அவரு கிறிஸ்துவருப்பா, அவர் தேவனுடைய பிள்ளைப்பா, அவர் ஊழியக்காரப்பா, அவரு ஏதோ அவர் பாவத்துல ஒரு போட்டோம்பா, நாம ஏன்பா அவரை போய் குறை சொல்லுவானே. சில பேர் பஸ்ல போகும்போது கூட ஊழியக்காரை பார்த்து ரொம்ப சத்தம் போட்டு கேவலமா பேசுவாங்க. அது 4 பேர் திரும்பி பார்ப்பா, அப்படியா நம்ம யாரோ ஒரு பாஸ்டர்னு வச்சுக்கல, அவரை இவங்க 2 பேரும் பேசுவார், விசுவாசிங்க, அவர் மோசங்க, இவர் மோசங்க, இவன் ஏமா, இதெல்லாம் பேச வேண்டாம், அதை அவர் பார்த்துக்குவார். நீ செய்ய வேண்டியது என்ன? அங்க வாசிக்க ஒரு வசனம் இருக்கிறா, சங்கீதம் 105:15 வசனம் கொஞ்சம் வாசிக்க. என்ன இதுக்குள்ள போனா நிறைய வசனங்கள், அதை எல்லாத்தையும் பேச முடியாது, நேரம் இருக்காது. அத சங்கீதம் 105:15 வசனம் பாருங்க. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிக்கு தீங்கு செய்யாமலும். எல்லாருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இல்லை, அபிஷேகம் அழைக்கப்பட்டவங்க இல்லை, எல்லாரும் தீர்க்கதரிசி இல்லை. அதையும் கொஞ்சம் அறிஞ்சிக்கணும் நாம. எல்லாரையும் தீர்க்கதரிசி. ஆமா, எவனோ சொன்னானே வெள்ளை சொக்கா போட்டவனெல்லாம் ஊழியக்காரன் இல்லை. இல்லை, யார் ஊழியக்காரன் அறிந்து செயல்படுற ஒரு குணம் நமக்கு இருக்கணும். யாரு ஊழியக்காரன் அறிந்து அப்படின்னா என்ன? ஒரே ஒரு வார்த்தை, நான் அபிஷேகம் பண்ணினவங்களா இருந்தா நீங்க அவங்கள தொடாத, நான் பார்த்துக்கிறேன். என்ன சொல்றாரு தாவீது? அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கனத்தையும் கொடுத்தான். நல்லா கவனிக்கணும். நாம யாரையும் சும்மா அவங்க பேசுற மாதிரி நம்மளும் பேசின மாதிரி நம்ம பிரயோஜனம் இல்லை. ஊழியக்கார தவறு பண்ணிட்டா, ரைட் பரவாயில்ல போயா, ஒன்னும் கண்டுக்க முடியாது, ரைட் பரவாயில்ல போ, கர்த்தர் உன்னை பார்த்து போற. உன் பசினால ஏதோ திருடிட்டு போலக்குது, உன் பசினால உன் குடும்பத்துக்கான சேவைக்காக போய் யாரா ஏமாத்திருக்கல, ஏதோ ஒண்ணு பரவாயில்ல, அது உன்னோட போட்டோம். நான் உன்னை குற்றம் சொல்லி, உன்னை கேவலப்படுத்தி, உன்னை அவமானப்படுத்தி, உனக்கு விரோதமாய் பேசி, உன்னை 4 பேர்கிட்ட போய் அவன் இப்படி இப்படின்னு சொல்லி நான் அவமானப்படுத்தல, எனக்கு என்ன வந்துட்டு போகுது அப்படின்னு தூரம் விலகி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க தான் நீதிமான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாட்டு கூட பாடுறல, நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விட மாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் யார்? நீதிமான் கடவுளுக்கு பயப்படுறான். அந்த ஊழியக்காரன் தன்னை கொல்றதுக்கு வந்தா கூட ஒரு மரியாதை கொடுக்கறான், மதிப்பு கொடுக்கறான், அவரை கனப்படுத்துறான். சவுலே, நான் உன்னை கொல்ல மாட்டேன். கூடக்கிறவங்க சொல்றான், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணவரையா, அவரை போய் நான் கொண்டு ரத்த பழி என் குடும்பத்து மேல நான் ஏன் வருவித்துக்குவேன்? நான் இன்னும் வாழ வேண்டிய ஆளு, அவன் ராஜாங்கத்தை அனுபவிக்கிறான், நான் இன்னும் ராஜாவாய் மாறல, கர்த்தர் என்ன ராஜாவாய் மாற்ற போறாருன்னு சொல்லியிருக்கிறா. அப்போ நான் ஏன் இந்த குற்றவாளியோட கூட குற்றவாளியா மாறணும் அப்படின்னு ஒதுங்கினானே. அந்த காரியத்தை நீங்களும் நானும் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளையோ ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் அப்படி செய்யாததுனால தான். ஆமா, உங்க சகோதரர் தான் கிறிஸ்துவர்கள், பரவாயில்ல, நம்மள ஏதாவது பேசிட்டா கர்த்தர் பார்த்துக்கிட்டியா உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு போங்க. ஆண்டவர் ஒன்றும் செய்ய போறது இல்லை, உங்களையும் ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஆனா காலம் வரும்போது அதுக்கான தண்டனை அவங்க பெற்றுக்குவாங்க. பைபிள் இருக்குது பாருங்க. முதல் காரியம், அவனை கனம் பண்ணினா. யார? அதாவது நான் கை போடேன், அது எனக்கு தூரமா இருப்பதாகன்னு அந்த சவுலை கனம் பண்ணினான். அதனால அவன் ஆசீர்வாதம் பெற்று நீதிமானாய் மாறினான். 2வது காரியம், அந்த 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. இந்த வார்த்தைகளினாலே அவன் மற்றவர்களை என்ன செய்தான்? நான் மட்டுமே கை போடுறதுக்கு இல்லை, மற்றவர்களும் கை போடாதபடி தடை செய்கிற காரியத்தை தாவீது செய்தான். நீதிமானா யாரு? மற்றவங்க மேல கூட கை போடாத தடுத்தான். நானே போட மாட்டேன்னா நீ யாரு அவரை போய் கொள்றதுக்கு? அவன் எனக்கு குருடா. ஆமா, அவர் தாண்டா ராஜா, இந்த நாட்டுக்கு ராஜா அவர் தான். நம்ம சொல்ல முடியாது. நல்லதாண்டா நல்லதுதான், நல்ல ஆள்னாலும் பரவாயில்ல, வேற வழி இல்லைன்னா நம்ம ஒத்துக்கு தான் வேணும். அது போலதான் இப்ப அவர் சொல்றா, அவர் ராஜாடா, நான் கொண்டு போட்டா கூட அவன் யாரு? ராஜா. அதனால நீ போய் அவன் மேல கை போடாதேன்னு மற்றவர்களை தடுத்தான் என்று வேதம் சொல்லுகிற. இது ரொம்ப அவசியம். நான் மற்றவர்களுக்கும் பரிந்து பேசணும். பா, அவரையாப்பா நீ போய் சண்டை போடுற, அவருக்கு என்ன வேணும்?
சில இதில் சொல்லுவாங்கல்ல, சினிமாவில் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்தப்பா அவன் வாங்கின கடை நான் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு கடன் கொடுக்கலாம் கூட, பரவாயில்லையா நாளைக்கு கொடுத்துருவா போய் அவரையா சண்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புற அந்த காரியம் நம்ம கட்டாயமாய் தேவையா இருக்கிறது. அதை நாம் செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 5ஆம் சங்கீதம் இல்ல யோவான் 12ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை கொஞ்சம் நாம வாசிக்கலாமே. யோவான் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் அவரோடு கூட இருந்த ஜனங்கள் இல்லம்மா, யோவான் 12:17 மாறிடுச்சோ? சரி, மத்தேயு 5:44 வாசிமா. ஏதோ வாசனம் மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்க? சிநேகிங்க. உங்களை சபிக்கிறவர்களை நீங்க என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அதான் தாவீது செய்யறாரு. அதனால தான் அவன் நீதிமானா அவன் சொன்னான், வா நான் கை போடுறதோட இல்லை, நீ கூட கை போடாத, நான் ஒதுக்கிட்டு நீ போய் ராஜாவை கொன்னுடாத, அது பாவம், அது எனக்கு வந்து சேர்கிற சாபம், அதனால் நீ செய்யாத அப்படின்னு சொன்னானே. அவன் 2வது காரியம் என்ன? அவன் மற்றவர்களையும் ராஜாவுக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு இடம் கொடுக்காமல் தடுத்தான் என்று வேதம் சொல்லுகிற. அப்போ நம்ம வாழ்க்கையில நாம தான் பாவம் செய்யலைன்னா, இப்போ நம்ம வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க, நம்ம சர்ச்சைக்கு போல எனக்கு உடம்பு சரியில்லை, மற்றவங்களாம் போறாங்கன்னா போயிட்டு வாங்க, என்ன சொல்றாரு கேளுங்க, நம்ம குரு என்ன பேசுறாரு, பாஸ்டர் என்ன பேசுறாரு, காணிக்கு போட்டியா, தசம்பாகம் போட்டியா, ஏதாவது சத்தியத்தை சொன்னாங்களா அப்படின்னால நம்ம கேட்கணும், அந்த அனுப்பி வைக்கணும். அந்த காரியத்தை நம்ம அவனோட நானே உடம்பு சரியில்லை, நானே வீட்டில் இருக்கிறேன், நீ நான் கோயிலுக்கு போய் என்ன கீச்சிட்டு போற அப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதை பிடிச்சு விடுமா அந்த அம்மா, பிடிச்சு கீழே விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. நானே கோயிலுக்கு போகல, அப்புறம் நீ என்ன என் கோயிலுக்கு போறது அப்படின்னு சொல்லி கேட்காம அனுப்பி வைங்க, உதவி செய்யுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கை. அதனால தான் சொல்றான், நானே ராஜாவை கொல்ல, நீ என்ன போய் கொல்ல போற, போடா வெளியில அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த மத்தேயுல இயேசுனார் அருமையான வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னாருங்க? மற்றவர்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. உங்களை சபிக்கிறவர்களை என்ன பண்ணுங்க? முடியுமா? முடியுமா? தனி ஜெபத்தில் உட்காந்து பாருங்க, முடியும். அல்லேலூயா. நம்மளை எத்தனையோ வார்த்தையெல்லாம் பேசியிருப்பான். அவனுக்கு ஒரு கல்யாணம்னா, ஆண்டவரே அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், அவங்க அப்பாவுக்கு நல்ல பணம் கிடைக்கணும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அனுப்பணும், அந்த பையனை கல்யாணம் பண்ணி அனுப்பணும், ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதின்னு சொல்லி பாருங்க, அவன் கல்யாணமும் நடக்கும், நமக்கும் ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. நம்ம அப்படி இல்லை. கல்யாணமா, இதுக்கு ஒரு கல்யாணமா, பணம் எப்படி கிடைக்கும், யார் கட்டின்னு போவோம், எங்க போவோம், இது வாழுமா, இது வாழாதா, இப்படி எல்லாம் நம்ம சொன்னா அங்க போய் சுத்தி ஆரம்பிச்சு அந்த பிசாசு நான் விட்டு வந்த வீட்டுக்கு வந்த மாதிரி அந்த சாவை சுத்தி ரவுண்ட் பண்ணிட்டு கடைசியில் நம்ம வீட்டு வாசலே வந்து நின்று. அதை நாம் செய்யாதபடி எச்சரிக்கையா இருக்கணும். அதான் சொன்னாரு. 2வது, நீ நீதிமான் அப்படின்னா எப்படி நீதிமா? நீ மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவர். உலகத்துல ஒரு பழமொழி கூட சொன்னா, ஊராம வீட்டு பிள்ளையே என்ன செய்யணுமா? ஊட்டி வளர்த்த தான் பிள்ளை எப்படிங்க வளரும்? தானாவே பொழிச்சு, தானாவே வளர்ந்து, தானாவே படிச்சு, தானாவே அதெல்லாமா செய்யும். நாம மற்றவர்களுக்கு நன்மை செய்தால் மற்றவர்கள் நம்முடைய பிள்ளைக்கு நன்மை செய்ய ஏதுவாய் இருப்பான். இதுதான் இங்க சொன்னார். அப்ப என்ன சொல்றாரு? 1, அவன் மதிப்பு கொடுத்தான், மரியாதை செய்தான், கனம் பண்ணினா, ஊழியக்காரன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் கை போடேன்னு சொன்னா. 2வது, மற்றவர்களை தடுத்தான். எப்படி? நானா விட்டுட்டு வந்துட்டு நீ போய் அவனை கொன்றாத, நீயும் அதை செய்யக்கூடாது அப்படின்னு 2வது செய்யறான். 3வது ஒரு காரியம், அதே 1 சாமுவேல் 24 8வது வசனம் வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது தாவீது எழுந்து சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்த போது தாவீது தரை மட்டும். இதனால கவனிக்கணும், இது இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். ஏன் அவன் நீதிமான்? இவன் எங்கேயோ கண்ணு கெட்டாத தூரத்துல இருக்கிறான், எங்க அங்க இருக்கிறான். ஏன்னா தாவீது ஓடிக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு பயந்தே. இவன் கூட 600 பேரு ராணுவம் நிக்குது, இவங்கிட்ட 400 பேரு கள்ளனும் கொள்ளக்காரன் நிக்கிறாங்க. இவன் அங்க இருக்கிறான்னு வச்சுக்க, அந்த ஒருவேளை அந்த மெயின் ரோட்ல இருக்கிறான்,
இப்ப கூப்பிடுற தூரம் அப்படின்னா இவள் அங்க இருந்துன்னா இது இங்க எங்க பேக தைக்கிற இல்ல இந்த பக்கத்துல இந்த கடை இருக்குதா அது வரைக்கும் இருக்கிறான்னு வச்சுக்கல. அங்கிருந்து கூப்பிடுறான்னா கூப்பிடுற தூரத்துல ஒரு ஆள் இருக்கிறான்னு வச்சுக்கோ. இங்க கூப்பிட்டா அங்க கேக்குது, அங்க கூப்பிட்டா அங்க கேக்குதா. அங்கிருந்து இவன் கூப்பிடுறா. என்ன கூப்பிட்டாங்க? கெபிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய ஆண்டவனே என்று என்ன செய்தா? இங்கிருந்து கூப்பிட்டா அங்க கேக்குது, அங்கிருந்து கூப்பிட்டா அங்க கேட்க. கூப்பிடுற தூரத்துல இருந்து அவன் கூப்பிட்டு இது பாருங்க நான் ஒரு காரியமும் செய்யல அப்படின்னு சொல்லும் போது இப்போ அவன் ஒரு காரியத்தை செய்தா. ராஜா திரும்பி பார்த்த போது இப்ப பெரியார் நகர் அந்த மெயின் ரோட்ல இருக்கிறவன் இந்த கடையாண்ட நிக்கிறவனை பார்த்து முகங்குப்புற அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தான். அல்லேலூயா. கனம் கனம் வணங்கினான். இவன் அங்கிருந்து இவன் ஊழ்ந்தானா கீழே வணங்கினானான்னு கூட இவனுக்கு தெரியாது. நீங்க ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுவதில் எச்சரிக்கையாய் இருக்கணும். அல்லேலூயா. பழைய காலத்தில் தாவீது கூட பாருங்க, அதாவது அவங்க மந்திரிமார் வருவாங்க, தாவீது 2 கண்ணும் தெரியாது உட்காந்து இருப்பான் அரண்மனையில. ஆமா, அந்த இதில் உட்காந்து இருப்பான். இப்ப அங்கிருந்து வந்து அவன் அப்படியே தரை மட்டும் குனிந்து ராஜாவே வாழ்க அப்படின்னுவான். இப்ப ராஜா கண்ணு தெரியல, வணங்கினானா இவன் கும்பிட்டானா இல்லைன்னு தெரியாது. ஆனா அவன் அங்கிருந்து வர்றான், ஏன்னா அவ்வளோ மரியாதை கொடுக்க வேண்டிய ஒரு ராஜா. அதனால அவன் அங்க கூப்பிட்டு அவன் என்ன சொன்னா, அவன் திரும்பின போது தாவீது தரை மட்டும் முகங்குப்புற என்ன செய்தானுங்க? நீ உள்ள வரும்போதே எல்லாருக்கும் சோத்திரம் பண்ண கத்துக்கணும். அல்லேலூயா. சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ நீங்க என்ன பண்ணுங்க? சோத்திரம் சிஸ்டர், சோத்திரம் பாஸ்டர், சோத்திரம் பிரதர். நான் யாராக்கும், நான் எப்படிப்பட்ட ஆளாக்கும் என்றா போய் அதுக்கு நான் போய் சோத்திரம் அப்படியெல்லாம் நீங்க சொல்லாம, அவன் பாருங்க அவன் சாதாரண குடிமகன், இவன் ராஜா, இவன் அவனை கொல்லுவதற்கு போறான். திரும்பின உடனே அங்கே இருந்து அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்தானே. அப்படியே அர்த்தம் என்ன அப்படின்னா, வணங்கினா. நீங்கள் கடவுளை, பெரியவர்களை, பரிசுத்தவான்களை, சபையில் இருக்கிற மூத்தவர்களை, உங்க குடும்பத்தில் இருக்கிற வயதானவர்களை, அதாவது பெரியவர்களை நீங்க வணங்குவதற்கு ஆயத்தமாய் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நீதிமானாய் மாறிடுவீங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமா என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் இருக்குதா பாருங்களேன். இருக்குதா இல்லையா? இவ்வளவு நேரமா? ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவருக்கு என்ன சொல்றாருங்க? செலுத்த வேண்டியதோ வரியையும், எவர்களுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவர்களுக்கு தீர்வையும் என்ன செய்யுங்க? செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை. இதெல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கணும். ரோமர் 13:7 யார கனம் பண்ணுமோ அவங்களை கனம் பண்ணி ஆகணும். நீ அப்போ ராஜா அங்க இருக்கிறான், இவன் இங்க இருக்கிறான். அவன் திரும்பின உடனே தெரியுது, திரும்பிட்டான் ராஜான்னு உடனே சாஷ்டாங்கமாய் விழுந்தான். அவன் பார்த்தானா பார்க்கலையா அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆமா, சில நேரத்தில் நம்ம பார்த்தோம்னா கூட திரும்பி பார்க்காதே போயிடுவோம். அது மாதிரி இல்லை, கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். யாரை கனம் பண்ணோ அவங்கள கனம் பண்ணுங்க. யார் அவன்? ராஜா. ராஜாவை குடிமகன் கனம் பண்ண, அவன் இவனை கொல்றதுக்கு போனா கூட அவனை கனம் பண்ணால தான் இந்த இடத்துல சொல்றாரு. அதாவது என்ன செய்யணும்ன்றாரு அப்படின்னா, எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியது அவனுக்கு என்னதுங்க? இப்ப நீங்க எல்லாம் கிறிஸ்துவங்களா இல்லையா? அப்படிதானே? இப்ப நம்ம நாட்டுக்கு வரி கட்டணுமா இல்லையா? கட்டணுமா இல்லையாங்க? தண்ணி வரி, வீட்டு வரி, ரோட்டு வரி, டாக்ஸி வரி, வண்டி வரி, வாகன வரி இருக்குதா இல்லையாங்க? இப்ப நம்ம என்ன பண்ணணும்? கட்டி தானே ஆகணும். அதெல்லாம் கிடையாது, நான் கிறிஸ்துவன் ஆயிட்டேன், பரலோக ராஜா தான் எனக்கு ராஜா, நான் பரலோகத்துக்கு வாசி ஆயிட்டேன், நான் அதெல்லாம் கட்ட மாட்டேன் அப்படின்னா நாம தூக்கிடுவான். அப்ப ஆண்டவர் சொல்றார், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியது அவனுக்கு தீர்வையோ செலுத்த வேண்டியது அவனுக்கு தீர்வையோ செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியது அவனுக்கு என்ன பண்ணுங்க? பயப்படுங்கள். பயம் ரொம்ப அவசியம். அடுத்த காரியம் சொல்றாரு, எவனை கனம் பண்ண வேண்டியது அவனை என்ன பண்ணுங்க? கனத்துக்கு பாத்திரவான உலகத்தில் இருப்பாங்க. நம்முடைய ஆபீசர், நம்முடைய மேனேஜர், நம்மளுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள், ஊழியத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள், நம்மை வழிநடத்தினவர்கள், நம்முடைய மூத்தவர்கள், இப்படி நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு தங்களுடைய கனத்தை நீங்கள் கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த கனத்தை கொடுக்கணும். அந்த கனத்தை, அதனால தான் தாவீது அங்க ரோட்ல இருந்துகிட்டு இங்க இருக்கிற சவுலை பார்த்து சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குறான். கனம் வணங்கினான். இன்னும் கூட இது உள்ள போனீங்கன்னா நிறைய வசனம் இருக்குது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு இல்ல 1 யோவான்
இருங்க வரேன். 1 பேதுரு தான் கரெக்ட். 1 பேதுரு 2:17 வாசிங்க. 1 பேதுரு 2:17 என்ன சொன்னாருங்க? ஆகையால் யாவருக்கும் எல்லாரையும் என்ன பேசுங்க, கனம் பண்ணுங்கள், சகோதரத்துல அன்பு கூறுங்க, தேவனுக்கு பயந்துருங்கள், ராஜாவை என்ன பண்ணுங்க, ராஜாவை என்ன பண்ணுங்க. சிஎம் தான் சிஎம், நாம கண்டிப்பா கனம் பண்ணி தான் ஆகணும். ஆமா, நம்ம பள்ளிக்கு வராரு, நம்ம ஏரியாவுக்கு வராரு, நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு வராரு, நல்லவரா கெட்டவரா அதெல்லாம் கிடையாது, அவர் கனம் பண்ணணும். அப்போ சவுல தாவீது கனம் பண்ணினா அவன் யார் நீதிமானன்னா, 3வது இந்த காரியத்தை செய்தவன். நாம உடனே சொல்லுவோம், பாஸ்டர் யோகி இல்லப்பா, பாஸ்டர் சரியில்லைப்பா. ஆமா, ஒரு அம்மா சர்ச்சைக்கு வரனாங்க, நான் சொன்னேன் நீ சர்ச்சைக்கெல்லாம் வர வேண்டாம், நீ உள்ள வந்து உட்காந்து 1/2 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 60 முறை அந்த பாஸ்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு மனசுல வச்சுக்கிட்டு, அம்மா நீங்க எல்லாம் வர வேண்டாம், நீ போற இடத்துக்கே போமா அப்படின்னா, நான் அப்படியெல்லாம் என்னால் போக முடியாது. அந்த அம்மா ஒரு கேட்டாங்க, இங்கதான் உட்காந்து அந்த அம்மா கேட்டேன், என்ன எல்லாரும் விசுவாசி வந்தேன்னா வர வாங்க வாங்க, நீ நான் வேணான்றேன், நான் தேசமா கொடுப்பேன், நான் நிறைய கொடுப்பேன், நான் உங்களுக்கும் தருவேன், அதெல்லாம் கரெக்டு, எல்லாம் அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுநாள் இந்த இடத்துல இன்னொரு சபைக்கு போறாங்க. இப்படி போறாங்க, நாங்க நின்னுக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில், நம்ம பைபிள் இருக்குன்னு வர்றாங்க, பரவாயில்ல எங்க வேற ஒரு சபைக்கு போறாங்கன்னு அப்படி கிட்ட வந்தோடனே இப்படி பார்த்தாங்க பாரு, டக்கணும் நான் கீழே போய் உயிர்ந்துரும் போல ஜாக்கிரதை. நாம வானான்றதுக்கு வேற காரணம், அது வந்து உக்காந்தே 30 முறை சொல்லி 40 முறை வாச சரி இல்லாம மோசக்காரன் பொண்டாட்டி மோசக்கார இதெல்லாம் என்னால மேலும் கீழும் ஆயிட்டேன். உள்ள இன்னும் உட்காரவே இல்லை, இதுக்குள்ள இவ்வளோ பெரிய கதையா அப்படின்னு ஒண்ணு நான் சொன்னேன், நீ போற இடத்துக்கே போமாண்ணா. அந்த அம்மா கொஞ்சம் இன்ன வரைக்கும் ரோட்ல பேச மாட்டாங்க, போ காலில் கூட போய்க்குது. ஆமா, நான் நிற்பேன், சில அதை பார்த்தா இப்படி திருப்பிக்கும். அல்லேலூயா, நாம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்குள்ள இவையெல்லாம் அந்த சொன்ன ஆதி ஆகத்தில் வெளிப்படுத்தல வாழ்க்கைன்னா மேடு பள்ளம் இருக்கதான் செய்யும். இதெல்லாம் கடந்து போறவன் தான் உண்மையான ஒரு மனுஷன். அல்லேலூயா, இதெல்லாம் இல்லாத மனுஷனே கிடையாது. நம்ம போவோம், திரும்பி போகும்போது வரும்போதெல்லாம் பார்க்கும், நானும் கண்டுக்க மாட்டேன், சரி பரவாயில்ல போட்டோம், அது வயசான பாட்டி, அதை ஏன் தொல்லை பண்ணணும், அது அப்படி திரும்பிக்கும் அப்படி வச்சுக்கணும். ஒரு நாள் போது யாரு கூட இந்த பாஸ்ட் ரொம்ப மோசம் இங்கே பேசிட்டு போகுது, நான் அங்கே தான் நின்று அந்த ஃபேனில் நிற்கிறேன் அந்த வரண்டாவில், இந்த பாஸ்ட் ரொம்ப மோசம். ஆமாம், இவர் என்ன பாஸ்டா, நான் வரேன்னு சொன்னால் வரவேணான்ட்டு பாருங்க. நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் இருக்க தான் செய்யும், இதெல்லாம் கடந்து போனதான் நல்ல வாழ்க்கை. தாவீது நீதிமானானா, அங்கே இருக்கிறார் ராஜா, அங்கே இருக்கிறார், ராஜாவை பார்த்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தார். ஊழியக்காரனே கவனிக்காம இருந்தா கூட கூட்டு சோத்திரம் பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா கேட்டு போங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, இவருக்கு நாம் சோத்திரம் பண்ணுவன்னு, இவர் என்ன பாஸ்டா, ஆமா என்ன வந்து பார்த்தாரா, அப்படியா இப்படியா, இந்த கதையெல்லாம் நீங்க பேசாம விசுவாசிகளையும் கனம் பண்ணுங்க, அன்பு கூறுங்க. அவங்களுக்கு 1008 வேலை. ஆமா, சில இடத்துல நம்மளை கூப்பிடுவாங்க விழாக்கு, நம்மளை கூப்பிடாது இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ சந்தர்ப்பங்கள், அதெல்லாம் நம்ம கண்டுக்காம சோத்திரம் நல்லா இருக்கிறியா அவ்வளவுதான் மகிழ்ச்சியோடு. ஏன்னா வாழ்நாள்ல ஒரு முறை தான் நம்ம பிறந்திருக்கிறோம், அடுத்த பிறப்பு அதெல்லாம் ஒன்றும் பைபிள்ல இல்லை. ஆமா, நேரா பரலோக ராஜ்யத்துக்கு தான். அதனால அண்ணனோ தம்பியோ அக்காளோ தங்கச்சோ மாமியாரோ மாமனாரோ பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் அவங்க பேசலாம் கூட, நீ போய் எப்படி பாருக்கிற அப்படின்னு கேட்டு அன்போடு கூட உறவை புதுப்பிச்சுக்குவ. பிடிச்சா பாரு, பிடிக்கலாம் பைபிள்லயே சொன்னாரு, அவன் நஞ்சானியை போல இருப்பான் அப்படின்னு பைபிள்லயே சொல்லிட்டாரு. அதனால அவனை விட்டுரு, கர்த்தர் பார்த்துக்குவார், நீ சமாதானமா கர்த்தர் ஆசீர்வாதம். 4வது ஏன் நீதிமானானா அப்படின்னா 4வது அதே 24ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்பு ரொம்ப பெரிய வசனம். அதாவது 1 சாமுவேல் 24 5 நிமிஷம் இருக்குது, சீக்கிரம் வேக வேகமா. அது சொல்றாரு, என்னுடைய தகப்பனே பாரும். இவ பாருங்க, ராஜாவை எப்படி கூப்பிட்டா, இவன் ராஜா எப்படி கூப்பிட்டான், என் தகப்பனே. ஏசப்பா ஏசப்பானும் போது வாக்கிங் போகும்போது ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு என்னப்பா உங்க அப்பா உங்களை ஆசீர்வதிக்கிறார். என்னையா சொல்ற அப்படின்னா, நீங்க எப்ப பார்த்தாலும் ஏசுனார் எப்படி கூப்பிடுறீங்க, ஏசப்பா ஏசப்பான்ற. அந்த அப்பா ஆசீர்வாத, எங்களை பாருப்பா, அந்த சிவன் எங்கிறான்னு தெரியல, அவன் என்ன ஆசீர்வதிக்கவே மாட்டான்பா. நீங்க நல்லா இது உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்க சொல்லும் போது பேசும்போது சில காரியங்களை நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா, உனக்கு என்னப்பா உங்க அப்பா ஆசீர்வதிக்கிறாரு. நம்ம அப்பான்னு சொல்றோம், ஆனா உலகம் கூட அவரை எப்படி பாக்குது, அப்பாவாக. அல்லேலூயா. இப்ப தாவீது எப்படி பார்த்தாரு சவுல, நியாயக்காரன், நான் அவனுக்காக போய் யுத்தம் பண்ணேன், தேசத்தை காப்பாத்தினேன்,
இவன் என்னை காப்பாத்துனா கூட பரவாயில்ல, உபத்திரம் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, என்ன நேரம் கொல்றதுக்காக தொத்தி தொத்தி வந்துக்கிறான் அப்படின்னு நான் பார்த்தா அவன் சொல்றான், என் தகப்பனே பாரும். அடுத்தது, என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை. ரெண்டாவது சொல்றான், இப்போ ரெண்டாவது பாரோ, உம்முடைய சால்வை போட்டு இந்த மேல அங்க வச்சிருவோம், அவருடைய ஒரு மூளையை அர்த்தம் வச்சிருக்கிறேன், பாரோ உமக்கென்று என்ன சொல்றாரு, பாரோ உம்மை கொன்று போடாமல் என்ன சொல்றா, உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டு என் கையில என்ன இல்ல. ஒண்ணு, அவன் கையில என்ன இல்லைங்க. ரெண்டாவது என்ன இல்ல, துரோகம். மூணாவது என்ன இல்ல, குற்றம் செய்யல. 3 காரியம் சொன்னா, ஒண்ணு என்ன இல்லைங்க, பொல்லாப்பு. இன்னைக்கு எல்லா மனுஷனும் பொல்லாங்க செய்யறதுக்கு ஆயத்தமா தான் இருக்கிறான், நல்லா தான் பழகின்னு இருப்பான். நம்ம பேசுறது போய் அடுத்தவங்க சொல்லி சிண்டு முடிச்சு வச்சிருப்பா. நம்ம போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லுவான், என்னப்பா இப்படியெல்லாம் பேசினியாம. பொல்லாப்பு இல்ல. ரெண்டாவது, என் கையில என்ன இல்ல. ஆமா, அதாவது எதிராளி உலகத்துல சொல்லுவாது உண்மை. எதிராளியே கூட மன்னிச்சிடலாம், துரோகி என்ன செய்ய முடியாது, மன்னிக்க கூடாது. அது சொல்றான், ஐயா தகப்பனே என் கையில பொல்லாப்பு இல்லை, நான் உனக்கு பொல்லாப்பு செய்ய நான் கட்டி வச்சுக்கல, ஈட்டி வச்சுக்கல, உன்னை கொண்டு போட்டு எப்படியா நான் சுத்தி வரல, என் கையில அது இல்ல. ரெண்டாவது, எனக்கு துரோகம் பண்ணுவதற்கு இடம் இல்ல, துரோகம் பண்ணனா கபிலே கொண்டுடுவேன், அதுவா ராஜாவுக்கு வீரம், அதல்ல, நான் துரோகம் பண்ணல. சில நேரத்துல எதிராளியை நேருக்கு நேரா, நாங்க என்னை கூப்பிடல, என்னங்க நீ என்ன வந்து என்னன்னு கேட்கல, என்னங்க எனக்கு ஏதோ சாப்பாடு கொடுக்கல அப்படின்னு கேட்டுக்கலாம். ஆனா பின்னாடி போய் பேசக்கூடாது. இது ரொம்ப பெரிய காரியம். மாமியார் மருமகள் காரியம் தான் வரும். ஆமா, மாமியார் போய் ஒரு இடத்துல சொல்லும், மருமக ஒரு இடத்துல சொல்லும். அது சொல்லக்கூடாது. நேருக்கு நேரம் கேட்டணும், என்ன வேணும் உனக்கு, சாப்பாடு தானே வேணும், ரைட் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிடணும். எங்க அம்மா அதை செஞ்சாங்க. மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை பதினா, இந்த பக்கம் ஒரு தின்ன, இந்த பக்கம் ஒரு தின்ன, இந்த பக்கம் நடுவில் வாசல், இந்த முள்ளு உட்காந்து இது பேசும், அந்த முள்ளு உட்காந்து ரோட்ல போறவங்க அடா விடாம அது வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாப்பிட்றது விஷயத்தில் வந்தாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த அம்மா என்ன கேட்குதோ நிறைய தட்டு நிறைய சாம்பார் போட்டு பக்கத்துல காயெல்லாம் பொரியல் வச்சு தண்ணி வச்சுட்டு, இந்த பாரு வச்சிருக்கிற மாமியாரே சாப்பிடு, திருப்பி கேட்டா கூட வந்து போடும். இது உங்களுக்கு புரியுதா? அதாவது சண்டை போட்டுக்குவாங்க, ஆனா சாப்பாடு கொடுக்கும்போது அந்த அம்மாவுக்கு வேலை கரெக்டா கொண்டாந்து சாப்பாடு வச்சுப்போம். அதே மாதிரி எங்கன்னா வெளியில போயிட்டாங்கன்னா இந்த அம்மா சும்மா இருக்காது, எப்பா என் மருமக எங்க இருக்கிறா பாருப்பா, 1 மணிக்கு மேல ஆயிடுச்சு, அவ சாப்பாட்டுக்கே வரல, இன்னுமா வேலை செய்யறா, அவளுக்கு கொஞ்சம் வர்சொல் பண்ணவங்க, பிள்ளைய கூப்பிட்டு சொல்லுவோம், பேரம் பேத்தி அண்ணப்பா ரோட்டு மேல போறவனை கூப்பிட்டு, அந்த வயல்ல இருப்பாப்பா என் மருமகள் வர்சொல்லுப்பா, மணி 1:30 ஆச்சுப்பா, சாப்பிடலப்பா, சாப்பிடாது போய் என்னப்பா வேலை செய்வா. இப்ப சாயங்காலம் ஆனா 2 பேரும் தென்மேல இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் சாட்டு போடுவா, நீ என்ன தந்த, நீ என்ன தந்த, உன் பிள்ளை இப்படி பண்ணா, உன் புடிச்சு இப்படி பண்ணா. அல்லேலூயா. இதை நான் கேட்டிருக்கிறேன். எனக்கு கூட சிரிப்பா தான் இருக்கும். நடுவில் வாசல் இருக்கும், நடுவில் போயின்னு வந்து நிற்பாங்க, புள்ள போயின்னு இருப்பாரு, இன்னும் பேரம் போய் நிற்பான், ஊர்ல இருக்கிறவன் உள்ள போவான் வருவான், எங்க அப்பா தலைவர், அதனால 4 பேர் போய் நிற்பா, இந்த தென்னை மேல இந்த அம்மா பேசி, இந்த தென்னை மேல இந்த அம்மா பேசி சண்டை போடும். ஆனா சாப்பிடும்போது படுக்கும்போது வேலை செய்யும் போது ஒற்றுமையாடுவாங்க என்று சொல்றாரு. அதாவது துரோகம் என் கையில இல்ல. 3வது ஒரு காரியத்தை சொன்னா, இதான் அதை விட பெருசு. என்ன சொன்னா, என்னுடைய கரத்திலேயோ என் வாழ்க்கையிலையோ என் எண்ணத்திலேயோ என் யோசனையிலோ உனக்கு குற்றம் செய்ய வேண்டியம் என்ற எண்ணம் என்னுடைய கரத்துல குற்றம் இல்ல. அறிந்து கொள்ளும், நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறீர் ராஜாவே, என் தகப்பன, நான் இந்த 3 காரியத்தையும் நான் செய்யல. சங்கீதம் 7ஆம் சங்கீதம் வேகமா முடிச்சிடுற. சங்கீதம் 7 3ஆம் வசனமும் 4வது வசனம் மட்டும் கொஞ்சம் வாசிங்களேன். என்ன வசனம் நிறைய இருக்குது, சொல்லிக்கிட்டே போனா நேரம் ஆயினே இருக்கும். 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும், என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததோ, காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதோ உண்டானா. இதுக்கு மேல அப்படியே போகும். நான் அப்படியெல்லாம் செய்யல ராஜாவே, நான் உண்மை நேசிக்கிறேன். அல்லேலூயா. சொல்றாரு, நான் உண்மை என்ன செய்யறேங்க, நேசிக்கிறேன், நான் உன் மேல அன்பு வச்சிருக்கிறேன், நீ ராஜா உன்னை கனம் கொடுக்குற, நீ ராஜா உன்னை மரியாதை பண்ற, நீ ராஜா உன்னை வணங்குற, நீ ராஜா உனக்கு விரோதமா எதுவுமே செய்யல. இப்பதான் சவுல் அந்த வார்த்தையை சொன்னான். என்ன சொன்னாங்க, இந்த 17வது வசனத்துல பேசும்போது என்ன சொன்னாங்க, தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கிலும் நீதிமான். நீதிமானுடைய வாசஸ்தலங்கள் எப்படி இருக்கணுமாங்க, ஆசீர்வாதம் பெறணும்.
இப்ப நீதிமான் இவனுடைய ஆசீர்வாதத்தை உள்ள போனோம்னா அது பெரிய சப்ஜெக்ட், அதெல்லாம் சொல்லலை. 3 வார்த்தையை வாசிக்கிறேன். மீதி ஆசீர்வாதங்களை 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் நீங்க போய் வீட்டுல போய் வாசிங்கன்னா தாவீதுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தான்றதெல்லாம் அங்க இருக்கும். நான் 3 ஆசீர்வாதத்தை சொல்றேன். முதல் காரியம் 2 சாமுவேல் 5:10 என்ன சொல்றாரு வாசிங்க, முடிச்சிடலாம் சீக்கிரமா. 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். தாவீது நாளுக்கு நாள் எப்படி ஆயிட்டா? இப்போ ஒரு சம்பவம் இவன் காட்டிட்டு அவங்ககிட்ட குற்றம் இல்லை பொல்லாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டான். என்ன முடிவு? இவன் என்னைக்குனாலும் என்னை கொண்டு போட்டுருவான், இதுக்கு மேல சவுலோடு இருக்கக்கூடாது, இந்த தேசம் வேண்டாம், நம்ம வேற தேசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு அவன் போயிட்டான். அது இவனை விட்டுட்டு அவன் தூரமா போயிட்டான். இப்போ ராஜாவுக்கு சொல்லிட்டாங்க, ராஜாவே அவன் அடுத்த தேசத்துக்கு போயிட்டான். அப்படியா, சரி அவனை தேடுறதை விட்டுட்டான். இப்போ தாவீது நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டான்? விருத்தி அடைந்தான். அடுத்த காரியம் என்ன சொன்னார்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட என்ன செய்யறாரா? நல்ல கவனிக்கணும். குற்றம் இல்லை, துரோகம் இல்லை, பொல்லாப்பு இல்லை. அவனை கனம் பண்ணினான், அவனை வணங்கினான், அவனை ஆசீர்வதித்தான், தகப்பனே என்று அழைத்தான். இவ்வளோ பெரிய காரியத்தை செய்த நீதிமானா இருக்கிற தாவீதோட ஆண்டவர் கூடவே இருந்தார். அல்லேலூயா. அதோடு இல்லாம அவன் நாளுக்கு நாள் என்ன ஆகுது? விருத்தினா ஆசீர்வாதம், மக்கள் பெருகுறாங்க, ராஜாவா அபிஷேகம் நடக்குது, அவன் ராஜாங்கத்துக்கு போறான், ராஜாங்கத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதம். ஒரு மனைவிக்கு 2 மனைவி, பிள்ளைகள் ஏராளமாய், சோல்ஜர் ஏராளமாய், வேலைக்காரங்க ஏராளமாய், பொண்ணு வெள்ளி ஏராளமாய், உச்சிதங்கள் ஏராளமாய், கெபில சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அங்க போய் கேட்டு நண்பர்கிட்ட எல்லாம் கேட்ட காரியமெல்லாம் மாறி இப்ப அவன் நாளுக்கு நாள் எல்லாவற்றிலும் விருத்தி அடைந்தான். பிரியமானவர்களே, நீங்க நீதிமான்னா நல்லவன், நல்லவன்னா பரிசுத்தவான், பரிசுத்தவான்னா செம்மையானவன், செம்மையானவன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவனா குற்றமில்லாதவன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது ஒரு நாளும் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். எவன் நமக்கு விரோதமா இருந்தாலும் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். அதான் சொல்ல, நாளுக்கு நாள் விருத்தி அடைகிறான், வளர்ந்துகிட்டே இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா போகுது, கொஞ்சம் கொஞ்சமா உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார், போற இடமெல்லாம் கூட இருக்கிறார். இப்போ அடுத்த காரியம், இவன் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றான் அப்படின்னு அவனே எழுதி வச்சுக்கிறான். 128ஆம் சங்கீதம், கல்யாணம் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கணும். 4வது வசனம் என்ன சொன்னார் பாருங்க, இருக்குதா? 128ஆம் சங்கீதம் 4வது வசனம் இருக்குதாங்க. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமா என்ன செய்வான்? ஆசீர்வாதம். அது கீழே மேல நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 128ஆம் சங்கீதத்துல அதாவது 3, 2, 1, அதுக்கப்புறம் 5, 6 இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிங்கன்னா இவ்விதமா அதுல கடைசி அந்த 23ல கடைசி 6வது வசனம் சொல்லும். என்ன சொல்லுவாரு? என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயுதப்படுத்தி என் தலை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வழியும், நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன வருதாங்க? நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எனக்கு என்ன வருது? இங்க சொன்னமே ஏசாயா 10:3-10 சொன்னமே, நீதிமான் சொல்லுங்க அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலன் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அனுபவிப்பாருன்னு சொன்னமே. இங்க சொல்றாரு, என்ன சொல்றாருங்க? 6வது வசனம் என்ன சொன்னாரு? நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தையும், அங்க சொன்னாரு என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரனா. அப்படியே தொடருது, பேர வரான், பேத்தி வரா, கொள்ளு பாரு அப்படியே போயிட்டே இருக்குது பாருங்க. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும், கர்த்தர் ஒரு நாள் ஏமாத்த மாட்டார். இப்ப 3வது இவ்வளோ விருத்தி அடைந்தான், ஆசீர்வாதம் வந்தது, இது நடந்ததா? எவ்வளவு காலம் நடந்தது? இப்ப வாசிங்க கடைசியா 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இருக்குதா பாருங்க. 1 ராஜாக்கள் 2:11 வாசி, 10 கூட வேண்டாம், 2:11 வாசி சீக்கிரம். என்ன இவ்வளவு நேரம்? தாவீது இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம். அவர் எப்ரோனிலே 7 வருஷமோ, எருசலேமில 33 வருஷமோ அரசாண்டார். சவுல் ஆண்டது குறைவு, ஏதோ கொஞ்சம். ஆனா தாவீது 40 வருஷம் அரசாண்டார். எப்படி உச்சது வந்தது பாத்தீங்களா? நீதிமானுக்கு போய் சொல்லுங்க, என்ன சொன்னாருங்க? நன்மை உண்டாகும் என்று, அவர்கள் தங்கள் பலனை அனுபவிப்பார்கள் என்று என்ன செய்யுங்க? இது ஆசீர்வாதம் இப்போ போயினே இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை போய் வீட்டில் வாசிங்கன்னா முடிவு வரையில அவன் இன்னும் ஆசீர்வாதத்துக்கே போகல. இப்படி 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 ஒரு ராஜாங்க இருக்கும், பிள்ளை இருப்பாங்க, எல்லாருக்கும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு போயிட்டார். கடைசி புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஒரு குருடன் கூப்பிட்டான், பேசினார். என்ன கூப்பிட்டு சொன்னான்?
என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? தாவீதின் குமாரனே. இப்ப யார் குமாரன் இவன்? ஆமா, ஈசாய். ரூத்தினுடைய புஸ்தகத்துல வாசிங்கன்னா, அதாவது நம்ம சொல்றோம் இல்ல, உலகத்துல ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு சின்ன வயசுல இருந்தா அதுக்கு வேற கல்யாணம் பண்ண கூட ஆண்டவர் புரட்சி செய்தார். அதெல்லாம் இல்ல, அந்த கைம்பெண்ணும் ஒரு மணவாளனுக்கு மணவாட்டியை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி அவன் சந்ததியில ஈசாக்கு வந்தா, அந்த ஈசாக்கு சந்ததியில யோசேப்பு வந்தா, யோசேப்புடைய சந்ததியில யார் வந்தது? இயேசு வந்தார். அல்லேலூயா. அப்போ அவன் சந்ததி பத்தி புதிய ஏற்பாட்டு வரையில வருகிறது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாரு இங்க அப்படின்னா, நீதிமானுக்கு சொல்லுங்க, அவர்கள் நன்மையும் அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனையும் அனுபவிப்பார்கள். தாவீது நீதிமான் ஆயிட்டான். எப்படி? ஒன்று, ஆண்டவர் உள்ள அவன் மரியாதையும் மதிப்பும் கனமும் கொடுத்தான். மற்றவனை கை போடாதபடி பார்த்து கொண்டா. மூணாவது, அவனை எல்லா இடத்துலையும் கனம் பண்ண வணங்கினான். நாலாவது, அவன் கையில பொல்லாப்பு குற்றம் துரோகம் இல்லாமல் தன்னை பாதுகாத்து கொண்டு நல்லவனாய் வாழ்ந்தார். ராஜாவுக்கு ராஜாவுடைய ஆசீர்வாதம் தாவீதுக்கு வந்தது. அவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்போ சரிக்கு சரியெல்லாம் பேசக்கூடாது. யாருன்னா நம்மளை திட்டாங்கன்னா ரைட், பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வாதம், நான் ஜெபம் பண்றேன். அவர் ஒன்று வார்த்தை சொன்னாங்கன்னு வச்சுக்கோ, நீ யாரு நாமளும் திருப்பி அப்படியே பேச. ஒரு நன்மை பாரு, விட்டு கொடுத்து போய் பாருங்க, நல்லது நடக்கும், ஆசீர்வதிப்பாரு. நீதிமான் ஒரு நாள் ஏமாற்றப்பட்டது இல்லை, தாவீதையே உயர்த்தினார் என்றார். உங்களையும் என்னையும் உயர்த்த உலகத்துல பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா கண்ணு தெரியாத அளவுல கூட ராஜாங்கத்துல உட்கார வச்சு அவனை அழகு பார்த்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தாவீது அப்படின்னா பிரீதியானவன், இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதுனா ஆண்டவருக்கு பிரீதியானவன், கடவுளுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லு. அவ்வளவு ஆளு, அவன் அவ்வளவு பாதுகாத்தான். அவனுக்காக ஒரு இளம் பொண்ணை போய் தேடின்னு வந்து சேவை செய்யும்படியாக. ஏன்னா அவன் மறிக்க கூடாது. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். இந்த வேதத்துல இந்த பதத்தை தவிர வேற எந்த இடத்துலயும் இப்படி ஒரு ராஜாவை ஆண்டவர் அரசாண்டதாக பாதுகாத்ததாக பராமரித்தா பைபிள் எங்கேயுமே கிடையாது. ஆனா இவன் ஒரு ஆள் தான். அப்போ நீதிமான் இவ்வண்ணமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையும் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நீதிமான் ஆருங்க. நீதிமான்னா நல்லவன், நல்லவன்னா செம்மையானவன், செம்மையானவனா பரிசுத்தவான், பரிசுத்தவான் கர்த்தருக்கு ஏற்றவன், கர்த்தருக்கு ஏற்றவன் அவருடைய இருதயத்துக்கு உடன் உள்ளவனா இருப்பான். ஆண்டவர் நினைக்கிறதெல்லாம் செய்வான். இப்போ தாவீதை அவ்வண்ணமாய் ஆசீர்வதிச்சு உங்களை ஆசீர்வான். 5 நிமிஷம் அதிகமாக சேர்ந்திருப்போம், ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற கிருபை செய். தாவீது நீதிமானாய் மாற்றி அவனை ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே வந்திருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி கிருபை பாராய். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.